ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. அதுக்கு சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொன்ன மூலிகை விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப காலையில எந்திரிச்சோடனே மோஷன் போனாதான் எனக்கு நார்மலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் உணவு சாப்பிடவே முடியலைங்க, இந்த மோஷன் போகலாம் நான் எப்படிங்க உணவு எடுக்கிறதுன்ற ஒரு மைண்ட் செட்டும் நமக்குள்ள வந்துடும். அது கரெக்டு தான். ஸோ அப்போ ஈஸியாக வயதான காலத்தில் ஈஸியாக நமக்கு மலம் வெளியேறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. அதுக்கு சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன மூலிகை விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம குடல் பகுதியை சுத்தி செய்வதற்கு முக்கியமாக பயன்படக்கூடியதுங்க. ஸோ குடல் பகுதியை சுத்தி செய்யறதுக்கும், அதுவும் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டு 60 வயது இருக்கு உங்களுக்கு அப்படின்னா, இந்த டைம்ல அதிகமாக இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு மலச்சிக்கலே இருந்ததில்லை. நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இப்போலாம் மலச்சிக்கலே இருந்தது இல்லைங்க, ஆனால் இப்போ சமீபமாக இப்போ 2 வருஷமா 3 வருஷமா தான் எனக்கு இந்த மலச்சிக்கல் ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஒரு 60 வயது 65 வயதுல இருக்கிறவங்க சொல்றீங்க. மலச்சிக்கலை ரொம்ப ஈஸியா நம்ம கையாளலாம். ஏன் வயதான பிறகு அதிகமா இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய குடல் இயக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். முன்னாடி இருந்த மாதிரி நமக்கு உடல்லையே இருக்கக்கூடிய உறுப்புகள் அதிகமான ஒரு ஆக்டிவா நம்மளால இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ ஏஜ் ரிலேட்டடா வரக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு குடல் பகுதியில் அந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மூமெண்ட் குறைய ஆரம்பிச்சதுன்னா ஸோ ரெகுலராக நமக்கு என்ன ஆகும்? மலச்சிக்கல் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், வயதான பிறகு பார்த்தீங்கன்னா சரியாக நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணாமல் மேக்சிமம் ரெஸ்ட்டில் தானுங்க இருப்போம். ஸோ அந்த மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்கிறது இல்லை ரெஸ்ட்டில் இருக்கிறதுனாலையும் நமக்கு உடலோட இயக்கம் குறையிறதுனாலையும் மலச்சிக்கல் ஏற்படலாம். இன்னும் ஒரு சிலர் தண்ணி குடிக்கிறதையே குறைச்சிருவாங்க. வயதான காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி தாகமும் எடுக்கல, தண்ணி தேவையும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி விட்டுரும். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மலம் ஒரு ட்ரை ஸ்டூல்ஸ், மலம் வறண்டு போகிற மாதிரி ஆயிடுது. ஸோ இதை நம்ம ரெகுலராக என்ன பண்ணலாம்? ஸோ வறண்டு போய் இருக்கக்கூடிய மலம் வெளியில் வரும்போதும் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போதும் ஸோ பிளட் வர்றதோ இல்லை ப்ளீடிங் அதிகமாக அதனால் பைல்ஸோ ஃபிஷர்ஸோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப காலையில் எந்திரிச்சோடனே மோஷன் போனால் தான் எனக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் உணவு சாப்பிடவே முடியலைங்க, இந்த மோஷன் போகலாம் நான் எப்படிங்க உணவு எடுக்கிறதுன்ற ஒரு மைண்ட் செட்டும் நமக்குள்ளே வந்துடும். அது கரெக்டு தான். ஸோ அப்போ ஈஸியாக வயதான காலத்தில் ஈஸியாக நமக்கு மலம் வெளியேறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்களுடைய உடல் உஷ்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதிகமான உடல் சூடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மலம் வெளியேறதுல நமக்கு தடை ஏற்படலாம். ஸோ உடல் சூடு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உடல் உஷ்ணம் இருக்கக்கூடாது. டெய்லி காலையில கொஞ்சம் இந்த ப்ரோபயோட்டிக் நிறைந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோபயோட்டிக் நிறைந்த உணவு அப்படின்னா தயிர் சேர்த்ததோ இல்லை மோர் சேர்த்ததோ, இந்த பழைய சாதம், நீர் ஆகாரம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கும்போது நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். அப்போது இந்த குடல் இயக்கமும் நார்மலாக இருந்து ஈஸியாக நமக்கு மலம் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்ம உடல்ல இருந்து வெளியேற ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சில வகையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் அதிகமாக எடுக்கணும். ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளாக எடுக்கணும். அதாவது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ஆயில் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய சாப்பிட்டுக்கணும். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கும்பொழுது தான் உடல்லையும் நம்ம இயக்கத்திலையுமே நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி,
ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடல்லையும் நமக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும். இரவு நேரத்தில் இந்த திரிஃபலா பொடி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த திரிஃபலா பொடியோட கொஞ்சமாக பூனைக்காளி விதை பொடியும் சேர்த்து பாலில் கலந்து எடுக்கலாம், இல்லைன்னா வெந்நீரில் கலந்து எடுக்கலாம். ஸோ ரெகுலராக இரவு நேரத்தில் இப்படி பயன்படுத்தும் போது மலச்சிக்கல் குறைய ஆரம்பிக்கும். தினமும் ஏதாவது ஒரு கீரை வகையை எடுத்துக்கலாம். இந்த கீரை வகைகள் ஏதாவது ஒரு கீரை வகைகள், மணத்தக்காளி கீரையோ, சிறுகீரை, வெந்தயக்கீரை, ஸோ ஏதாவது ஒரு கீரை வகையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வயிறு பகுதியில் நமக்கு அதிகமான பிரச்சனைகள் வராமல், ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வயிறு எரிச்சல், வயிறு உப்புசம் வரும், இதனாலே உணவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உணவு நம்ம எடுக்க முடியாததுனாலையும் மலச்சிக்கல் வரலாம். ஸோ ரொம்ப ட்ரை ஸ்டூல்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் ஈஸியாக மலம் வெளியேறதுக்கு தினமும் ஒரு கீரையை எடுத்துக்கோங்க. ஸோ காலையில் நம்ம சொன்ன மாதிரி நீராகாரம் பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கஷாய வகை மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கஷாய வகை மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அருகன் கஷாயம். ஸோ இந்த அருகன் கஷாயம், அதாவது அருகம்புல்லோட இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து, வெட்டிவேர், நன்னாரி, இது எல்லாமே சேர்த்து இருக்கும், சீரகம், சோம்பு, உலர் திராட்சை, இது எல்லாமே சேர்த்து இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை நல்லா நம்ம கஷாயம் 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கஷாய பொடி அதில் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு இது ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கஷாயத்தை எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ரெகுலராக எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும், குடலோட இயக்கம் நமக்கு சீராகும். ட்ரை ஸ்டூல்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா, மலம் வறண்டு போயிருக்கு அப்படின்னா அதை சரியாக்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கஷாயத்தை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்களேன், உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உடலில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வயதானவர்களுக்கு இந்த மோஷன் சரியாக போகலன்னா அதுவே ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நிறைய மெடிசன்ஸ் நிறைய பேர் எடுத்துட்ருப்பீங்க. ஸோ அந்த மெடிசன்ஸ்னாலையும் நமக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம், பாடி ஹீட் நமக்கு ஏற்படலாம். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மலச்சிக்கல் இருக்கிறதுனால டென்ஷனோ இல்லை தலைவலியோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே சரியாகிறதுக்கு ரெகுலராக நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குக்கரில் வச்ச ரைஸ்லாம் நம்ம எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. சாதம் அப்படின்னா அதை வடித்து உணவாக எடுத்துக்கோங்க. ஸோ வடித்த சாதம், சோறு அப்படி சாப்பிடும்பொழுது தான் ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகும். ஸோ இரவு நேரத்தில் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால், ஸோ பாலில் கொஞ்சம் பனங்கற்கண்டோ ஏலக்காய் பொடியோ சேர்த்து எடுத்துக்கும்பொழுது குடலோட இயக்கம் நமக்கு நார்மலாக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப எனக்கு மலச்சிக்கல் இருக்குன்னா அந்த பால்லையே ஒரு 5 துளி விளக்கெண்ணெய் கலந்து குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 துளி விளக்கெண்ணெய் சேர்த்து எடுக்கும்பொழுதும் குடலோட இயக்கம் நமக்கு சீராக இருக்கும். மலச்சிக்கல் அப்படின்ற தொந்தரவே நமக்கு இருக்காது. ஸோ வயதான காலத்தில் நிறைய பேருக்கு இந்த வாதம் அதிகரிக்கும். வாதம்னாவே நமக்கு தெரியும், மூட்டு வலி பிரச்சனை தாங்க முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மூட்டு வலி குறையிறதுக்கும், மூட்டு வீக்கம் இருக்கும், வயிறு உபசமாக இருந்து எனக்கு காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வயிறு உபசமும் நமக்கு சரியாகணும், வாதம் சரியாகணும் அப்படின்னா நம்ம சொன்ன இந்த அருகன் கஷாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெகுலராக வயதானவங்களுக்கு, ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் சரியாகணும்னா இந்த விஷயங்களை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினம்தோறுமே ஒரு கீரை வகை உணவில் சேர்த்துக்கோங்க, தயிர் உணவில் சேர்த்து சாப்பிடணும். அந்த தயிரோட சில வெஜிடபிள்ஸும் நீங்கள் சேர்த்து பச்சடி மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கணும். சரியான உறக்கம், ஓய்வும் ரொம்ப அவசியம். இடையில கொஞ்சம் வாக் பண்ணிக்கோங்க. ஸோ உடலில் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுனாலும் மலச்சிக்கல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.